சோல்ஜர்ஸ். இன்றைக்கி என்ன தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன், பிளேஸ்டேஷன், பிஎஸ்ஐ ஆனாலும் அந்த காலத்தில், அதாவது இந்த 90s கிட்ஸாக நம்ம இருந்தோம் இல்லையா, 90s கிட்ஸ் ஏர்லி 2 கிட்ஸுக்கு வந்து பிடிச்சமான ஒரு கேம் தான் இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ப்ரோயிங் சென்டர் போனோமா, குடும்ப படம் பார்த்தோமான்னு இல்லாமல் அங்கேப்பா விளையாடக்கூடிய கேம்கள் தான் வந்து இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ். இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ் வந்து எப்படி முதல்ல வந்துச்சு, எப்படி ஃபேமஸ் ஆச்சு, அப்புறம் எப்படி கழிஞ்சுதுன்றது தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஃப்ளாஷ் கேம்ஸ். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் சார் நாஸ்டாலஜிக்கல் மெமரிஸும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து நாஸ்டாலஜிக் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். வீடியோவை பார்த்து முன்னாடி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓர அவசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. நான் சின்ன வயசு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காலேஜ் படிக்கும் பொழுது +1 +2 படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ₹1 ₹2 பாக்கெட் மணியை கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணியை பாக்கெட்டில் போட்டு சேர்த்து வச்சு மாத கடைசியில் ₹10 ஆக்கி ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு ப்ரோயிங் சென்டருக்கு போய் கேமோட போயிடுவேன். ப்ரோயிங் சென்டர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து சில GTA வைஸ் சிட்டிகள் பிரின்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிறது தான் இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சைட்டுங்க இருக்கும். அது ஏகப்பட்ட சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேமை கொட்டி வச்சிருப்பானுங்க ஃப்ளாஷ் கேம்ஸில். அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இந்த ஃப்ளாஷ் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நீங்கள் சின்ன கான்செப்ட் இருக்கும். எல்லா கேமும் ஃபன்னியாக இருக்கும். ஃபன்னியாக விளாடலாம். இன்னும் சொல்லலாம், என்கிட்ட வந்து ஒரு CD இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது சம்பக்குன்னு ஒரு புக்கு, அதாவது குழந்தைகள் புக்கு. அது ஓகேவா? அந்த புக்கு வாங்கினா வந்து CD ஃப்ரீ. அந்த சீல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் கேம்ஸ் நிறைய இருக்கும். உள்ள போனால் நிறைய கேம்ஸ் வரும். நம்ம ஜாலியாக விளையாண்டுலாம். சரியா சொன்னா அந்த புக்கு வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அந்த டைம் நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காது. போரூரில் ஒரே ஒரு கடையில் மட்டும் தான் கிடைக்கும். இதுக்காகவே காசு எடுத்து வச்சு போரூருக்கு போய் புக்கு வாங்கிட்டு வருவோம். இல்லை யாராவது போனாங்கன்னா போரூருக்கு போனால் வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரியா சொல்லலாம், அது இந்த புக்கு தான் அது சம்பக் புக் அப்படின்ட்டு இதிலே போட்டிருப்பாங்க. எடுத்து காட்டுறேன். இதுதான் சம்பக் புக் அப்படின்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, சம்பக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுதி வச்சிருப்பாங்க, இத்தனை விளையாட்டு சிடி இலவசம் அப்படின்ட்டு. அது என்ன சிடி அப்படின்னா அதுதான் வந்து இந்த சிடி. இது வரைக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தேன், பட் இப்போ என்கிட்ட அவ்வளோ இல்லை. அதெல்லாம் வந்து பழைய வீட்டில் போயிடுச்சு. இந்த சிடிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, ஜோகோ டிஸ்க் அப்படின்னு இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கும். ஓகே, ஃப்ளாஷ் கேம்ஸ். அப்படிதான் வந்து முதல்ல நான் வந்து இன்டர்நெட்டை பழகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் ஃப்ளாஷ் கேம்ஸ் அப்படின்றது என் வாழ்க்கையில் வந்து பல ரூபங்களை வந்து இந்த CD வடிவில், அப்போ நெட் வடிவில். ஏன்னா வீட்டில் என்ன சொல்றது, வீட்டில் வந்து PC வாங்கிட்டேன், நெட் இல்லை, டாடா மொபைல் பார்த்தா காசு இல்லை போகிறதுக்கு. அதனால வந்து இந்த CD போட்டு வழிந்துருப்பேன் அந்த காலத்தில். CD வந்து நான் இந்த CD மேலே வாங்கிட்டேன். இதுக்கு அப்புறம் தான் PC வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து DVD பிளேயரில் போட்டு இன்னும் எந்த கேமுமே வரல, இன்னும் விட முடியல அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, எங்கள் டேபிள் 30 கிலோ புக் தான் இருக்குது. சம்பக் 1, சம்பக் 2, சம்பக் 3 இதெல்லாம் அவங்க கூட காட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். கடைசி இந்த காட்டணும் போயிடுச்சு. உள்ள என்ன நிறைய இருக்குது. ஃப்ளாஷ் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AAA கேம்ஸ் அளவுக்கு ரொம்ப பெரிய கிராஃபிக்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஃப்ளாஷ் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2D கேம்ஸ் தான். எல்லாமே 2D இருந்திருக்கும். அந்த 2Dலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி கேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரியேட்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஐடியாஸ்லாம் இந்த கேமாவது உருவாக்கி இருந்திருப்பாங்க. சரியா சொல்லலாம், அந்த ஃப்ளாஷ் கேம்ஸ் அப்படின்றது உருவாகிறதுக்கு மெயின் காரணமே இதோட மெயின் சாஃப்ட்வேரான அடோப் ஃப்ளாஷ்ல இருந்து தான். அடோப் ஃப்ளாஷ்ன்றது கடைசியாக வச்ச பேர். அடோப் வாங்கினதுக்கப்புறம் வச்ச பேர். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் வேவ் சாஃப்ட்வேர் இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அனிமேட்டட் ஸ்டைல்ஸை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கலாம், சைட்ஸ் அனிமேட் பண்ற மூலமா வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்குறாங்க. அதோட பேர் தான் ஸ்மார்ட் ஸ்கெட்ச் அனிமேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஆக்சுவலி முதல்ல அது வந்து பிசிக்காக உருவாக்கப்படல. இது உருவாக்கப்படுறதுக்கு அப்படின்னா டேப்லெட்ஸுக்கு, அதாவது இப்போ இருக்கிற கலர்ஃபுல்லாக இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதில் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க அந்த சாஃப்ட்வேர். அதன் பிறகுதான் பிசிக்கு இதை வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் ஃபியூச்சர் ஸ்பிளாஷ் அனிமேட்டர். இந்த ஃபியூச்சர் ஸ்லைட் அனிமேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சு. முன்னதை விட ஸ்லைட்ஸை வந்து அனிமேட் பண்ணுறது மூலியமா, அது செல் அனிமேஷன் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வரிஞ்சு அனிமேட் பண்ற அளவுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் வந்து அந்த கம்பெனி படுத்து போயிடுச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாஃப்ட்வேரை அப்படியே வந்து மேக்ரோ மீடியா கொடுத்துட்டாங்க. இன்னொரு காரணத்தினால தான் ஆதி காலத்து ஃபிளாஷ் கேம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ மீடியா ஃபிளாஷ் பிளேயர் அப்படின்லாம் வந்து இருந்திருக்கும். அதன் பிறகு 2005 தான் இந்த அடோப் கம்பெனிக்காரனே இந்த ஃபிளாஷை வந்து வாங்கிட்டு என்னடா மைக்ரோ மீடியா ஃபிளாஷ் போடுறா என் பேரு அப்படின்ட்டு அடோப் ஃபிளாஷ் அப்படின்னு பேரை மாத்தினானுங்க. அதுல இருந்து அவனுங்கிட்ட இருந்தான் இந்த ஃபிளாஷ் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் சாஃப்ட்வேர் இருக்கு, ஆனா வேற பேர்ல இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு. அடோப் ஃபிளாஷ்லாம் இல்ல, இப்போது பேரு அடோப் அனிமேட் அப்படின்னு பேரை மாத்திட்டான். ஸோ அது அடோப் அனிமேட்ன்ற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பட் அதோட பிளேயர் இருக்கு இல்லையா, ஃபிளாஷ் பிளேயர், அந்த ஃபிளாஷ் பிளேயரான சப்போர்ட் இருக்கானா அதான்
இல்லவே இல்லை. அதை பற்றி தான் பின்னாடி சொல்கிறேன் ஆச்சு அப்படின்ட்டு. ஓகே. இந்த அடோப் ஃபிளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர், அதாவது 2D அனிமேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஆதி காலத்துலாம் பார்த்துருப்பீங்கல்ல, திருக்குறள் கதைகள், அறநெறி கதைகள், பாட்டி வரை சுட்ட கதைகள், அது என்ன வந்திருக்கும் இல்லையா? இப்போ கூட குழந்தைங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்களே, தோச்சை சுட்டு தாங்க அம்மா சுட்ட தோச்சை அப்படின்னா தெரியுமா? இந்த 2D அனிமேஷன்லாம் பண்ணது இந்த அடோப் ஃபிளாஷ்ல தான். அடிப்படையில் ஃபிளாஷ் ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதுக்குள்ள கேம் பண்ண முடியும் அப்படின்றதான் ஒரு சிறப்பு அம்சமே. என்ன சொல்ற? ஆமா, அதில் கேம் பண்ணலாம். சரி சொன்னால வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதுல உருவாக்கப்பட்ட கேம்கள் தான் இந்த ஃபிளாஷ் கேம்கள். என்னதான் வந்து ஃபிளாஷ் கேமா இருந்தாலும் ஃபிளாஷ் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது ஆன்லைன்ல வீடியோ பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு திறவுகோலா இருந்தா இந்த ஃபிளாஷ் பிளேயர். ஆன்லைன்ல படம் பார்க்க வீடியோ பார்க்கணும்னா நீ ஃபிளாஷ் பிளேயர் வச்சு தான் படம் பார்க்க முடியும். உண்மையை சொன்னா யூடியூபே ஆதி காலத்துல ஃபிளாஷ் பிளேயர் தான் ஒர்க் அவுட் இருந்துச்சு. நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி யூடியூப் ஓபனா வராது, ஃபிளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணு அப்பதான் நான் வீடியோக்கு அட்டுவேன் அப்படின்னு சொல்லும். அப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கலாம். அப்படிதான் யூடியூபே வந்து ஆதி காலத்துல வந்து படம் ஓடிட்டு இருந்தாங்க. ஃபிளாஷ் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம் பாத்தீங்கன்னா பென்குயின் டின்னர் அப்படி ஒரு கேம் இருக்கும். ஏன்னா வந்து பென்குயின் ஒன்று இருக்கும். பென்குயின் அது சமையல் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அங்கே ஹோட்டல் வச்சிருக்கோம், அந்த ஹோட்டலில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு கேம் வச்சிருப்பாங்க. பயங்கரமா இருந்திருக்கும் அந்த கேம். ஐயோ திடீர்னு வந்து ஹோட்டல் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஹோட்டலில் டீ வாங்கி போடுறது, சோஃபா வாங்கி போடுறது, ஸ்கேட்டிங் போட இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்மையா இருந்திருக்கும் அந்த கேம். அப்புறம் லைன் ரைடர் அப்படின்னு ஒரு கேம் வந்துருக்கும். அதாவது நீங்க லைன் வரையணும். ஒருத்தன் வந்து அந்த ஸ்னோவில் ரைட் பண்ண ரைட் போயிட்டு இருப்பான். அவன் வந்து கீழே விழாம வரதுக்கு நீங்க லைன் வரைஞ்சு அவனை காப்பாற்றணும். நீங்க வரிய விழுந்துகிட்டே இருப்பான். நீங்க எந்த அளவுக்கு காப்பாத்துறீங்கன்றதான் இந்த கேம். பாக்குறதுக்கு வந்து சப்பையா இருக்கலாம், ஆனா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், பயங்கர த்ரில்லிங்கா இருந்திருக்கு அந்த கேம். இது மட்டும் இல்லாம வந்து கேஸ்ல காப்பாத்துறது இருக்கும். அதாவது கோட்டையை படையத்தை வந்துட்டு இருப்பானுங்க, அவன் அடிக்கிறதுக்கு வந்து அம்பு விடுறவன், நெருப்பு விடுறவன், இவெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டே வரணும். கோட்டையோட ஹெல்த் இருக்கும். நீங்க வந்து எவனுமே உள்ள அப்படின்னா கோட்டையை காப்பாத்திடலாம். இல்ல எவன் தச்சு உள்ள போயிட்டா அப்படின்னா கோட்டைச்சு காலி பண்ணிடுவான். இந்த மாதிரிலாம் பல கேம்கள் இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இதையும் தாண்டி பல இந்தியன் கேம்ஸ்மே இருந்துச்சு. இந்தியன் கேம்ஸா தெரியுமா? பீச்சில் வந்து சோளம் வறுக்கிறது, பீச்சில் சோளம் வறுக்கிறது, பஜ்ஜி சுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வேற ஃபன்னாக இருந்திருக்கு அந்த டைம். இதே மாதிரி புரிட்டோ பைசன் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு கேம் ஞாபகம் இருக்கு. எப்படின்னா வந்து ஒரு ஜம்ப் பண்ணுவான், அங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளால ஜம்ப் பண்ணி போவோம். எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போய் எல்லாம் கொலை பண்ணுறது தான் அந்த கேமோட கான்செப்டே. கேட்க கொண்டு பார்க்கலாம். அந்த கேமில் ஆசையெல்லாம் பார்க்கறது ஜாலியாக இருந்திருக்கும் அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒருத்தன் வந்து எலும்பு குடும்பமா இருப்பான், ரொம்ப வச்சு அப்படி இருப்பான். இந்த மாதிரி கேம்லாம் இருந்திருக்கும். அப்புறம் சில ஃபன்னான கேம் இருந்திருக்கும். சேல்ஸ் அந்த கேமோட பேர் இப்போ நான் சைனீஸ் கேம் உண்டு. என்னன்னா வந்து ஆஃபீஸில் இருப்போம், பாஸ் வந்து ஒரு பொண்ணு கடலை போட்டு இருந்திருப்பான். திடீர்னு ஃபோன் வரும். அவன் என்ன பண்ணா ஃபோன் பேச போவான். ஹலோ பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். அவன் போன் பேச போன நேரத்துல அவன் கடலை போட்டு பொண்ணுகிட்ட நம்ம கடலை போட்டுக்கலாம். கடலை போடுற அளவுக்கு பண்ணா பொண்ணு கிஸ் அடி வரைக்கும் போயிடும். போன் பேச வரதுக்குள்ள நம்ம கிஸ் அடிச்சு முடிச்சிட்டோம். இல்ல நம்ம பார்த்தனா மாட்டிக்குவோம். இந்த மாதிரி கசமசா கேம்லாம் கூட ஃபிளாஷ் கேம்ல இருந்துச்சு அந்த டைம். பேஜில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஃபிளாஷ் கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அது பேர் சொல்லலாமான்னு தெரியல, யூடியூப் சட்டப்படியே இதெல்லாம் சொல்கிறேன். அவ்வளோ தெரியுமா உனக்கு? கிரேசி மங்கி கேம்ஸ்.com, நியூ கிரவுண்ட்ஸு, அடிக்டிவ் கேம்ஸு, மினிக்ளிப்.com, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் இருந்திருக்கும். அங்கே போயெல்லாம் கேம் இருந்திருப்போம் ஜாலியாக. இதே மாதிரி ஃபிளாஷ் கேம்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபிளாஷ் கேம்ஸை உங்களால் வந்து பல வருஷத்துக்கு பாதுகாக்க முடியும். எப்படின்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எப்போனா அடிக்கலாம், மொபைல் கூட அடிக்கலாம். ஆனால் மற்ற கேம் ஆட முடியுமா? ஆட முடியாது. பிசி கேம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட பிசி கூட ஆட முடியாது. ஆனால் ஃபிளாஷ் கேம்ஸை எப்பறம் அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபிளாஷ் கேம்ஸ் லைட் வெயிட் மெமரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சீல நான் படுக்க 100 கேம் கூட அடிக்கலாம் ஒரு சீடியில. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும் ஃபிளாஷ் கேம்ஸ். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, காலம் வளர வளர இந்த ஃபிளாஷ் கேம்ஸோட மகிமை வந்து கரைந்து கொண்டே போனது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ரீசன் இந்த ஃபிளாஷோட சப்போர்ட்ன்றது நின்று போனது. சரியா சொன்னா HTML வளர்ச்சின்றது ஃபிளாஷை வந்து கொஞ்சமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. ஃபிளாஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா பைரசி இஷ்யூ இருக்கு. ஃபிளாஷ் வந்து அலோவ் பண்ண சொல்லுது. ஃபிளாஷ் வீடியோ பார்க்கறதுக்கு நீ வந்து ஃபிளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. இதனால வந்து பைரசி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு சில பேர் குறை சொல்லியிருந்தாங்க. இதே டைம் HTML குள்ளேயே நீங்க வந்து கேம் ஆடிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இருக்கிற ப்ரௌசர் இருக்குது இல்லையா, அந்த இது எல்லாமே HTML5 கொண்ட ஒரு ப்ரௌசர் தான். இந்த ப்ரௌசர்ஸ்ல உங்களால வந்து ஒரு வீடியோ போட்டு ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து வெப் ப்ரௌசர்ஸ்லாம் வளர்ந்து போயிருச்சு. இந்த டைம்ல இந்த ஃபிளாஷ்ன்றது ரொம்ப பழசாகி போயிருச்சு. இதனால ஏகப்பட்ட பேர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ஃபிளாஷ் கூட ஓனர் யாரு? அடோப் ஒரு படம் பிடிங்கி அவன் என்ன வேலை பார்ப்பான்ட்டு எல்லாமே தெரியும். இந்த ஒரு காலத்தால வந்து ஃபிளாஷ் சப்போர்ட்ஸை ஏகப்பட்ட பேர் வந்து கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூடியூபே வந்து ஃபிளாஷ் சப்போர்ட் நிறுத்திட்டு டைரக்டா வந்து HTML வீடியோ காட்டலாம் ஆரம்பிச்சாங்க. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இன்னொரு காரணம்
சொன்னால ஃபிளாஷோட மகிமைன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு தெரிஞ்சு கட்டணமான கதை ஆயிடுச்சு. சரியா சொன்னா இந்த 2020 டைம்ல வந்து இந்த HDMI சப்போர்ட்டை மொத்தம் எடுத்துட்டாங்க. அந்த டைம் வந்து இந்த ஃபிளாஷ் இன்ஸ்டால் பண்ணிக்கிற இப்போ பிசி எல்லாம் உங்களோட கம்ப்யூட்டரே சொல்லும் ஃபிளாஷ் பே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, டெலீட் பண்ணுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, இப்பவே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இந்த விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த யூசர்ஸ் வந்து கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த டைம். சரி ஓகே, ஃபிளாஷ் அழிச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ஃபிளாஷ் அழிஞ்சாலும் இந்த ஃபிளாஷ்ல கேம்ஸ் இருக்குல்ல, இந்த கேம்ஸோட தாக்கங்கள்ன்றது அடுத்தது அந்த கேம்ஸ்ல வந்து இருந்துச்சு. சரியா மொபைல் கேம்ஸ்ல பல மொபைல் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் ஃபிளாஷ் கேம்ஸ் ஐடியா ஆட்டியை போட்டு இவங்க பாட்டு கேம் ஆரம்பிச்சிருந்தானுங்க. யாராலையும் அழிக்க முடியாது. சரியா சொன்னா ஃபிளாஃபி போர்டு தெரியுமா? இந்த ஃபிளாஃபி போர்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கேம்னு கேம் வந்துருக்கும் ஃபிளாஷ்ல. அந்த ஹெலிகாப்டர் கேம் ஆட்டியை போட்டு இவங்க வந்து ஃபிளாஃபி போர்டு உருவாக்கி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி வந்து கேசல் கேம் ஒன்று இருக்கும், அந்த கேசல் கேம் ஆட்டியை போர்டு தான் ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா இப்படிலாம் ஆட்டியை போட்டு ஒரு பெரிய கேம் உருவாக்கி இருந்திருக்கானுங்க அதுட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் வந்து ஏகப்பட்ட இண்டி கேமர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரியா சொன்னா ஃபிளாஷ்ல சில கேம்ஸை நிறைய இண்டி டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் கேம் அளவுக்கு உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அந்த மீட் பாய், சூப்பர் மீட் பாய் அப்படின்ற கேம், இந்த கேம் முதல்ல ஃபிளாஷ்ல தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இண்டி கேமா வந்து பெருசா உருவாக்கி இருந்தாங்க இதோட டெவலப்பர்ஸ். இதே மாதிரி ட்ரையல்ஸ் அப்படின்ட்டு 2Dல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு கேம் இருந்திருக்கும். இந்த கேம் அதுக்கப்புறம் பெருசா வந்து கன்சோல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ட்ரையல்ஸ்ன்ற இதே பேர்ல. இதே மாதிரி ஸ்டிக்மேன் கேம்ஸ் இருந்திருக்கும். இந்த கேம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா வந்து ஃபிளாஷ்ல வந்த கேம் தான். இந்த கேம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டி கேம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க டெவலப்பர்ஸ். இதே மாதிரி இந்த ஹாப்பி வீல்ஸ் அப்படின்னு ஒரு கேம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹாப்பி வீல்ஸ் வந்து ஒரு கொடூரமான ஒரு சிமுலேஷன் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட ஒரு ஃபிளாஷ் கேம் தான். அதுக்கப்புறமா இந்த கேம் வந்து ஒரு மொபைல் கேமா வருது, இண்டி கேமும் இருக்குது. இந்த அளவுக்கு பலதரப்பட்ட கேம்களை வந்து ஃபிளாஷ்ல வந்து இருந்துச்சு அந்த டைம். உண்மையாக சொன்னா நானே காலேஜ் படிக்கும் போது ஃபிளாஷ்ல வந்து கேம் பண்ணலாம்னு பிளான் போட்டிருந்தேன். அது அப்போ டைம் வந்து துப்பாக்கி கேம் ஆயிடுச்சு. துப்பாக்கி ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் அப்போ அஞ்சான் ஃபேமஸாக இருந்துச்சு, அஞ்சான் வச்சு கேம் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் அந்த டைம். அஞ்சான், பில்லாட்டு இந்த மாதிரி மூவிஸ் ஒரு கேம் பண்ணலாம், மூவி வச்சு ஒரு 2D கேம் பண்ணலாம், அப்புறம் கெஸ்ட் மூவி ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணிச்சிருந்தேன். அது கெஸ்ட் மூவி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் கேம் பண்ணுறதா முடியாமல் போயிடுச்சு. ஐயா அந்த கெஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய போயிடுச்சு. இதுதான் அவங்க குத்துருப்பேன் அந்த ஆடிங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தம் கொண்டது தான் இந்த ஃபிளாஷ் கேம்ஸ். இந்த வீடியோ பார்த்துருங்கள பல பேர் கண்டிப்பாக உங்கள் சைல்ட்ஹுட்ல ப்ரௌசிங் சென்டர் போயிருப்பீங்க, ஃபிளாஷ் கேம்ஸ் ஆடிருப்பீங்க. அப்படி ஃபிளாஷ் கேம்ஸ் ஆடிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாஷ் கேம்ஸ் எது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபிளாஷ் கேம் அனுபவத்தையும் இதில் வந்து ஷேர் பண்ணிங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அதை பார்த்து அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.